ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெண்டுமே வரப்போகுது. ஸோ 2020 வந்து நம்ம வந்து கால் எடுத்து வாங்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண தெரியாது. பிக்சார்லேயே இருக்கட்டும், ஃபோட்டோஷாப்லேயே இருக்கட்டும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஒரு சூப்பரான ஆப்பு அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு உண்டான ஆப் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் போடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆப்பில் போகலாமாங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஸ்லாம் வரும், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஆப்பில் போனோடனே இன்டர்ஃபேஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஆப்பில் போனோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட்டு மைக்ரேஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். அது கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு கிளிக் பண்ணுறாதீங்க, உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து மைக்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண ஃபோட்டோஸை அங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஷார்ட் கொடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் மோடில் வேணுமா லேண்ட்ஸ்கேப் மோடில் வேணுமான்னு கேட்பாங்க. நான் வந்து போர்ட்ரைட் மோடில் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியிலேருந்து ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என் பிக்கை வந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒரிஜினல் 1:1 3:4 இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் அதே வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரீ சைஸே வச்சுருக்கேன். ஸோ டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ரேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபோட்டோ சைஸ் வந்து நம்ம தான் இஷ்டப்படி நான் வந்து நவுத்தி இல்லாமல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிறேன் நான். ஸோ கொஞ்சம் வின்டர் சீசனில் இருக்கிற மாதிரி இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ மூணாவது எடிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் உண்டான ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து என் தலையில் வந்து கேப்சர் பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணால் இது வந்து உங்கள் நான் இப்போ வந்து சும்மா செலக்ட் பண்ணி சும்மா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நிதானமாக பண்ணுங்கள், ஏன்னா ஒவ்வொரு எடிட்டுக்கும் ஒரு லைக்ஸ் அதிகமாக விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சும்மா இது மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சேனல் பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து என்ன கலர் எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா ரெட் கலர் வச்சுக்கிறேன். ரெட் கலர் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு, ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். இந்த ஃபாண்ட் வச்சுட்டு டிக் கொடுக்குற பாருங்க. டிக் கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்படி ஜூம் பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆங்கிள் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ நான் சும்மா இப்படி வச்சுட்டு இங்கே வைக்கிறேன். ஸோ எனக்கு பார்க்குறதே இப்போ ஒரு லுக்காக இருக்குது. இது அப்படியே நீங்கள் வந்து டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் நிறைய எக்கச்சக்கமான ஷேரிங், ஃபோட்டோ யூஸிங் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், போய் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் கேலரி சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். கேலரி சேவ் பண்ணுறதுக்கு மேலே வந்து இங்கே மேலே கார்னரில் பாருங்கள் கேலரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ண டெக் வீடியோஸ் மற்றும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுற அந்த வேர்ட்ஸுக்கு எவ்வளோ வந்து லைக் விழுதோ ஸோ அதுக்கு ஏற்பட்ட மாதிரி நாங்கள் வந்து வீடியோஸை மேக் பண்ணி இந்த யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.